ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா சாயப்பா? என்னை காப்பாத்த வரமாட்டீங்களா? நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மனசுக்கு ஆறுதலா இருந்தாலும் அதை வச்சு நான் எத்தனை நாள் காலம் தள்ள முடியும்? தினமும் நாளைக்கு நல்லது நடந்துரும், நாளைக்கு நல்லது நடந்துரும்னு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் தான் தூங்க போறேன். ஆனா ஒவ்வொரு நாள் விடியலுமே மகிழ்ச்சியோடு தொடங்கினாலும் அந்த நாளின் முடிவானது இன்றைய நாள் போலவே எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றமாகவும் ஏக்கத்தோடும் இணைந்ததாகத்தானே முடியுதுன்னு நீ கவலைப்படுவது எல்லாம் அறிந்த நானு அந்த ஏக்கத்தை போக்கி உனக்கான தாக்கத்தை உன் வாழ்வில் நல்லதாக உருவாக்கி தர்றதுக்காக தான் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன் என் செல்லமே. எது உனக்கு பிரச்சனைன்னு தோணுதோ, எது உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் தோன்றுகிறதோ, அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உதவி செய்ய ஓடிவந்த உன் சாயப்பா என்னை மனசார உள்ளே அழைத்தாய்தானே? நான் சொல்வதையெல்லாம் கேட்க வந்து விட்டாய்தானே? இனிமே உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்ய ஆரம்பி. இது நடக்கும் அது நடக்கும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கான முயற்சிகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தீனா உனக்கு கொடுக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ பட்ட அவமானங்களை எல்லாம் நினைச்சு வருத்தப்படாம அதை உனக்கான புதிய உத்வேகமாக எடுத்துக்கொண்டு வெற்றியின் உச்சத்திற்கு போய் சேர தயாராக என் செல்லமே. உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ ஒருவருடன் பழகிக்கிட்டே இருந்தீனா அவர்களுக்கு உன் மேல உண்மையான அன்பு வராது. அதுக்கு பதிலா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இவங்க சரின்னு தாங்கிக்கிறாங்கன்னு அவங்க உன்னை அடிமையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கு கடினமாக இருந்தாலும் கஷ்டத்தை தருவதாக இருந்தாலும் அதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. நீ செஞ்ச புண்ணியங்களும் நன்மைகளும் இப்போது யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நானே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. எது உன்கிட்ட நிலைக்கும்னு நினைச்சியோ, எந்த விஷயத்துக்காக நீ ஆசைப்பட்டியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு விலகி போச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன செய்யறது? இங்க யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. தாங்க முடியாத வலியோ வேதனையோ எதுவா இருந்தாலும் அது மனசுக்குள்ளேயே சுமந்து யோசிச்சு யோசிச்சு மனதை பாரமாக்கி கொள்ளாமல் அழுது கொண்டே இருக்காமல் அதை உன் சாயப்பாவின் பாதத்தில் வச்சுவிடு. உன் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க தன்னம்பிக்கையையும் வெறுப்பையும் கோபத்தையும் எல்லா விஷயங்களையும் நான் அணைத்து விடுகிறேன் என் செல்லமே. தன்னம்பிக்கைன்றது நல்ல விஷயம்தான். ஆனா அதுவே உனக்கு தகராறாக மாறிவிட்டது என்பதை நான் அறிவேன். நீ தன்னம்பிக்கையோடு செய்ய போன நல்ல விஷயம் தவறாகி போனதின் காரணத்தையும் நான் அறிவேன். கலங்காதே என் செல்லமே. அன்பும் பொறுமையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற நல்ல குணமும் உனக்குள்ள இருக்கும்போது ஒருபோதும் உன் வாழ்வில் தவறு நடக்க நான் விடமாட்டேன். அகந்தையும் கோபமும் பொறாமையும் வெறுப்பும் இதெல்லாம் உன் வாழ்வில் இருந்து விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும்படி உன் சாயப்பா உனக்கு துணையா இருக்க போறேன். உன்னுடைய கவலைக்காக அழுதவர்களையும் வெற்றிக்காக தொழுதவர்களையும் ஒருபோதும் அவமதிக்காதே. ஏன்னா உனக்கு ஒண்ணுன்னா அவங்க தானே வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல நீ வெற்றி பெறணும்னு அவங்க தானே துடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அதன் மூலமா உன் வாழ்விலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லவா? தேவைக்காக விட்டு கொடுத்து போவதும் தேவையில்லாத மனிதர்களிடம் இறங்கி போவதும் தப்பே இல்லை. ஆனா அதை அவர்கள் உன்னுடைய அருமையை உணர்ந்திருக்கிறார்களா என்பதையும் யோசிச்சு பார்த்துக்கோ. உன்னுடைய மதிப்பை உணராதவர்கள் உன்னுடைய திறமையையும் அருமை பெருமையையும் உணராதவர்களுக்கு நீ என்னதான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலும் அவர்களுக்கு அது புரியவே புரியாது என் செல்லமே. மனிதர்கள் பக்கத்துல இருக்கும்போது அவங்கள வெறுத்துட்டு அவங்க இல்லாத போது விட்டு விலகி போகும்போது பிரிஞ்சு போகும் பிறகு அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதுனால திரும்ப வந்துட மாட்டாங்க. அதனால யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அருகில் இருக்கும்போதே ரசிக்க பழகு. நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய பெற்றவர்கள் வளர்ப்பை நீ எப்படிப்பட்டதாக இந்த உலகத்துக்கு காட்டப் போகிறாய் என்பதை உன் தாய் தந்தையிடம் சொல்லி பெருமைப்பட்டு அதன்படியே இந்த உலகில் அவர்களின் பெயரை காப்பாற்றும்படி உன் செயல்களை அமைத்துக்கொள். உன்னை குறை கூறும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீ நல்லவன்னு நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே. உன்னை பெற்றவர்களுக்கு மட்டும் நீ நல்ல பிள்ளையாய் இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை பொறுத்த அளவு போதுமானது.